அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எல்லா தொழிலுக்குமே திறமை வேணும். நாம் யாரையாவது குறைச்சி சொல்லும்போது, இல்லை கோபத்தில் சொல்லும்போது, போய் பிச்சை எடு அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கு கூட ஒரு ஸ்மார்ட்னஸ் வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆழமான உண்மை. நீ எப்படி சொல்கிற, இதெல்லாம் அனுபவத்தில்னு சொல்கிறியான்னு கேட்கக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் கவனித்து பார்க்கணும், கணித்து பார்க்கணும். ஒரு விஷயத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், ஊன்றி கவனிச்சிங்கன்னா சில உண்மைகளை கண்டுபிடிக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த காலத்துலலாம் கிராமங்களுக்கு கொஞ்சம் ஊருக்கு வெளியில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருக்கும். அதில் தான் சில பேர் தங்கி இருப்பாங்க. சில பிச்சை எடுக்கிறவங்க, ஊர் மக்களுடைய அந்த தான தர்மத்தை நம்பி உயிர் வாழறவங்க, சில சமய அடையாளங்களோடு இருப்பாங்க, அது இல்லாமலும் இருப்பாங்க, வெறும் முதியவர்களாக இருப்பாங்க, தாடி வளர்த்துருப்பாங்க, மொட்டை அடிச்சிருப்பாங்க, விதவிதமாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு காஸ்டியூம் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க இருப்பாங்க. 2 பேர் அப்படி உட்காந்துருந்தாங்க. இது ஒரு சம்பவம், நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சம்பவம். 2 பேர் அப்படி உட்காந்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் எப்படி உட்காந்துருந்தாருன்னா, அந்த தூணில் நல்லா கம்ஃபர்டபுளாக சாஞ்சிக்கிட்டு, அதாவது ரொம்ப வசதியாக, கன்வீனியண்ட்டாக. அடுத்தது, இந்த கன்வீனியன்ட் அப்படிங்கிறது உடலை பொறுத்த அளவில், கம்ஃபர்டபுளுங்கிறது மனசை பொறுத்த அளவில். இப்போ நாம் சில விஷயங்கள் செய்யும்போது சௌரியமான ஒரு உடல் ஆசனம் அதில் உட்காந்துருக்கணும். அதே மாதிரி மனசு நமக்கு அந்த இடத்துல பொருந்தி இருக்கணும். அந்த இடத்துல நம்ம பொருத்தம் இல்லாமல், ஐயோ நாம் இங்கே மாட்டிக்கிட்டோமே, நம்ம தகுதிக்கு நம்ம இந்த வேலையை செய்யலாமா, இவங்களுக்கு மத்தியில் நாம் அந்த மாதிரிலாம் மனசில் எந்த விதமான நிச்சலனம், எந்த விதமான அலைப்பாயிறது இல்லாமல் சௌரியமாக உட்காந்துருக்கார். அவர் இருக்கும் இடத்துல இருக்கிறார். அவர் நல்ல அப்படி 2 கையை அப்படி தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு, அந்த தூணில் தூணில் சாஞ்சிக்கிட்டு, காலை நல்லா நீட்டிக்கிட்டு, அவர் பிச்சை எடுக்கிற திருவோட்டை பக்கத்தில் வச்சுருக்கிறார், அப்படி சைடில் வச்சுருக்கிறார். நல்ல சிரிச்சாப்பில் சௌரியமாக உட்காந்துருக்கிறார். அவர் நல்ல மழுங்க ஷேவ் பண்ணி பிரமாதமாக தோற்றப்பொலிவோடு, அவரை பார்த்தா யாருமே சினிமாவில் இந்த மாதிரி வேஷத்தில் நடிக்கிறாரோன்னு டவுட் பண்ணுறாப்புல உட்காந்துருக்கிறார். அப்படி ஒரு பர்சனாலிட்டி அவர் உட்காந்துருக்கார். அவருக்கு பக்கத்தில் ஒருத்தன் மோசமாக தாடி கீடியெல்லாம் வச்சுக்கிட்டு, அசௌகரியமாக, கண்ணில் பயத்தோட, ஐயோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறார். இந்த தாடி கீடி வச்சு பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்கள். அவன் யார் அந்த வழியாக போனாலும், ஐயா தர்மத்தோட ஏதாவது கொடுங்க அப்படின்னு வேக வேகமாக போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார். நான் சொன்ன பாருங்கள், இந்த ஆள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படி காலை ஆட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தவர், யார் வந்தாலும் எந்திரிச்சு போயிருந்தனா அப்படிலாம் கிடையாது. இந்த தாடிக்கார சில சமயத்தில் என்னென்னா, அந்த அலைஞ்சு போய் வாங்கின வேகத்தில் கொடுக்கல, பல பேர் இல்லைன்ட்டான் அப்படிங்கிற வேதனையில் அப்படி சுருண்டு இருப்பார். நம்பால் என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக போய் அந்த ஆள்கிட்ட நிற்பார். யார் கரெக்டாக கொடுப்பானோ அப்போ இப்படி தொழாவிட்டு ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து போடுவார். இல்லை ஏதாவது ஒரு பொருளை எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி வாழைப்பழம், இன்னும் என்ன உணவுப் பொருள் ஏதோ ஒன்று கொடுப்பான். 99.9% அவர் யாரை குறி வச்சு போகிறாரோ அவங்க கண்டிப்பாக அவருக்கு கொடுத்துருவாங்க. நான் சொன்ன பாருங்கள், பரிதாபமாக இருந்தார் பாருங்கள். அந்த ஆள் என்ன பண்ணார், என்னென்ன நீங்கள் கரெக்டாக போகிறீங்க, என்னமோ வில்லுலேருந்து அம்பு விட்ட மாதிரி போய் குறி அடித்து வீழ்த்துற மாதிரி, ஒரு பழத்தை மேலேருந்து வீழ்த்துற மாதிரி சரியாக அந்த ஆள்கிட்ட போய் அடிக்கிறீங்க. அவன் கொடுக்குறான், நான் எல்லாத்தையும் போய் தாங்கன்னு கெஞ்சுறேன். சில பேர் கொடுக்குறான், சில பேர் திட்டுறான். அதுக்கெல்லாம் ஒரு சாமர்த்தியம் வேணும்ப்பா அப்படின்னு. என்னங்க அது எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீ பஞ்சத்துக்கு ஆண்டி ஆகிட்ட, நான் பரம்பரை ஆண்டியாக்கும் அப்படின்னாரு. இது கொஞ்சம் தமிழில் இருக்கிற ஒரு சொலவடை, பேச்சு வழக்கில் இருக்கிற ஒரு பொன்மொழி மாதிரி இந்த வார்த்தை. பஞ்சத்துக்கு ஆண்டியும் பரம்பரை ஆண்டியும் அப்படிம்பாங்க. அதாவது 3 தலைமுறையாக இவங்க இதையே தொழிலாக செய்கிறாங்க. நீங்கள் சிரிக்கக்கூடாது. 3 தலைமுறையாக அந்த தொழிலாகவே செஞ்சு அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. எவன் கொடுப்பான், எவன் கொடுக்க மாட்டான், எந்த முகத்தை பார்த்தா இது கொடுக்குற முகம், இது கொடுக்காத முகம். அப்புறம் நேரங்காலம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏதோ ரொம்ப ஒரு ஒரீடாக ஒரு பிஸியாக இருக்கிறவன்ட்ட போய் கேட்டால் கட்டிச்சு விழுவான், எரிஞ்சு விழுவான்.
எப்போ கேட்டால் கொடுப்பான். எங்கே தட்டணும் கரெக்டாக அதை கறக்க வேண்டியதை கறக்கணும் அப்படின்னு பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. யார்? நம்ம பரம்பரை ஆண்டி. ஆனால் பஞ்சத்துக்கு ஆண்டியானா பாருங்கள், அவரால் அப்படி சரியாக பண்ண முடியல. நான் வேடிக்கை சொல்லலை, ஏதோ கிண்டல் பண்ணணும்னு சொல்லலை. இதுக்குள்ளே ஒரு நுட்பம் இருக்குது. எந்த காரியத்தை பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அடித்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லா தொழிலையும் இருக்கிற ஒரு பெரிய சீக்ரெட். ஜட்ஜ் பண்ண தெரியணும் மக்களை. இவங்க சரியாக செய்வாங்க, செய்ய மாட்டாங்க, இவன் கொடுப்பான், கொடுக்க மாட்டான். இவன் 2 தடவை கேட்டோம்னா 3ஆவது தடவை மனசு இலகி கொடுப்பான். ஒரு 2-3 பேர் கேட்டிருப்பாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தவன் ஒரு எல்லையில் நம்ம எவ்வளோ நேரமாக பல பேர் கேட்டு இல்லை இப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு மாறி இருப்பான். அப்போ போய் அடிப்பாங்க. இது எப்படி கற்றுக்குவாங்க அப்படின்னா, இதுக்கான ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கா? இந்த கெப்பாசிட்டியை தனக்குள்ளே வளர்த்துக்கிறது. நான் இப்போ சொன்னதுலேருந்து நீங்கள் கோவப்படாமல் கவனிக்கணும். அது என்ன பஞ்சத்துக்காண்டி? நம்ம இந்தியாவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 60 வருஷத்துக்கு ஒரு முறை கொடுமையான பஞ்சம் வரும். அதை எடுத்து படித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். தாது வருட பஞ்சம் அப்படின்னு அதை ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மழை சுற்று பெய்கிற கணக்கில் ஒரு வருஷம் கொட்டுன்னு கொட்டும், ஒரு வருஷம் ஒரு சொட்டு கூட பெய்யாது, அந்த மாதிரி ஆகும். அப்போ நமக்கு பெரிதாக உலக அளவிலேருந்து உதவி வர்றதோ அல்லது நீரை சேமித்து வச்சுருக்கிறதோ இல்லை போன வருடத்து விளைவை சேமித்து கிடங்கில் வச்சுருந்து அந்த மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதோ அதெல்லாம் அவ்வளோ பெரிய திறமை கிடையாது. அப்புறம் பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்தில் அவங்க நம்மளை பழிவேற வாங்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி பஞ்சம் வர்ற காலத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இந்த பஞ்சம் என்ன பண்ணும், சில விவசாயிகளை ஏழையாக்கிடும், பெரும் பணக்காரர்களோடு கவுத்துரும். இந்த கொரோனாலே எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் நொடிச்சு போயிட்டாங்க தெரியுங்களா? ரொம்ப வசதியாக வாழ்ந்த பல பேர் வாழ்க்கையவே கம்ப்ளீட்டாக இழந்துட்டாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை வசதியாக இருந்துவிட்டதால் இன்னொருத்தர் போய் உதவி கேட்க முடியாது, என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாது. மேலேருந்து விழுந்த அதிர்ச்சி, பெரிய லெவல்லேருந்து கீழே விழுந்த அதிர்ச்சி, அதனால் அந்த திடீர் வறுமை இருக்குது பாருங்கள், அவங்கள கொண்டே போட்டுரும். இப்போ நான் பஞ்சத்துக்கு ஆண்டின்னு சொன்ன வார்த்தை அந்த மாதிரியான ஒரு மனநிலை பாதிக்கக்கூடிய நிலை. ஆனால் பரம்பரை ஆண்டிங்க நான் பாருங்கள், இட் இஸ் எ ப்ரொஃபஷன், ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக செய்வேன். ரைட், நம்ம இப்போ பிச்சை எடுக்கிறது தான் நம்முடைய வேலை, நம்ம இந்த யாசகம் வாங்குறது தான் நம்ம வேலை அப்படின்னு க்ளீனாக முடிவு பண்ணிட்டு அதை ஒரு ஒழுங்காக சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ்டாக அதில் ரொம்ப ஸ்மார்ட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவோம். இது வேடிக்கைக்கு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இட் கவுண்ட்ஸ். அனுபவம் சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கறது. அப்புறம் பரம்பரையாக சில உணர்வுகள் கடத்தப்படுகின்றன. அப்புறம் ஒரே விஷயத்தை திரும்ப 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 செய்யும்போது நம்முடைய அறிவு ஒரு விழிப்படையும். எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஸ்பெஷலைசேஷனுங்கிறான் பாருங்க, அது அனுபவ முதிர்ச்சியினால் வரக்கூடியது. இதை குறிப்பிடுற வார்த்தை தான் பஞ்சத்துக்கு ஆண்டியா பரம்பரை ஆண்டியா, ஆர் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் நாட், அனுபவம் உள்ளவனா இல்லையா அப்படின்னு. ஒரு சின்ன சம்பவத்துக்காக சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய நல்ல நண்பர் சண்முக வடிவேல்னு பேர், ரொம்ப நகைச்சுவாக பேசுவார். ஒரு ஜென் மாஸ்டர்னே நான் அவரை மதிக்கிறது உண்டு. அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான மனிதர் சண்முக வடிவேல். ஜோக் சொல்கிறவன் வேறு, மகிழ்ச்சியான மனுஷங்கிறவன் வேறு. சண்முக வடிவேல் மகிழ்ச்சியான மனிதர் அவர் ஆச்சுங்களா. அவருடைய குடும்பத்தில் ஒரு சோகம் நடந்தது. அப்போது அந்த காரியமெல்லாம் பண்ணும்போது வெளியிலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு சாப்பிட வைக்கணும் அப்படிம்பாங்க, சாப்பாடு போடணும் அன்றைக்கி அப்படிம்பாங்கல்ல. யாருமே கிடைக்கல. இவர் நேராக போய் தேடி போய் அங்கே உட்காந்துருந்த மரத்தடியிலேருந்து ஒரு ஆளை பார்த்து, எப்பா அது மாதிரி வீட்டில் இப்படி ஆகிப்போச்சு, சாப்பிட்றதுக்கு வரணும், கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்னு. இப்படி லாஸ்ட்டு மினிட்டில் கூப்பிட்டா அப்படின்னாராம் அவர். எங்கள் துக்க வீடு எப்படிங்க தெரியும், இதெல்லாம் முன்னேற்பாடாக ஏதாவது நாங்கள் பண்ண முடியுமா? என்னமோ நடந்து போச்சு. அப்புறம் தான் சொல்கிறாங்க, இது மாதிரி வெளியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு சாப்பாடு போடணும், இன்றைக்கி நல்லது காரியம் பண்ணும்போதுன்னு. அப்படிலாம் கூப்பிட்டா வர முடியாது, எனக்கு 2 months இன் அட்வான்ஸ் சொல்லணுன்னாராம். 2 months இன் அட்வான்ஸ்? ஒருத்தன் சாப்பிட்றது எப்படி 2 months இன் அட்வான்ஸ் சொல்ல முடியும் இந்த உலகத்தில்? அவர் கேட்டிருக்காரு, என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. அதெல்லாம் புக்கிங் ஆகிப்போச்சு, வேணா இன்னும் ஒரு தற்கால் மெத்தட் மாதிரி, ஒரு முல்லை கோதம்னு கூட ஒரு காமெடியில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அது மாதிரி நீ வேணும்னா எனக்கு தற்கால் புக்கிங் மாதிரி வேணால் பண்ணிக்கோ. எப்படி பண்ணிக்கிறது? அதாவது
பார்த்து நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன், நடுவில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நான் போக வேண்டிய இடத்துக்கு வேறு ஒருத்தர் அனுப்பிச்சிட்டு வேணால் உங்கள் வரலாம், அது வேணால் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு. இது வெறும் கற்பனைக்கு சொல்லலை. இப்போது அவர் அதையே ஒரு ப்ரொஃபஷன் எடுத்து மனதளவில் அக்செப்ட் பண்ணிட்டார் அவர். அதனால் இதுக்கு கூட நீ முன்னாடி சொல்லணும், நான் திடீர்னு உன் வீட்டில் சாப்பிட வர மாட்டேன், புரியுதா? உனக்கு கொஞ்சமாவது ஒரு யோசனை இருக்க வேணாம். திடீர்னு கூப்பிட்டா எப்படி ஒருத்தன் திடீர்னு முன்ன பின்ன தெரியாமல் ஒரு வீட்டுக்குள்ளே வர முடியுமா? நீ முதல்ல சொல்லியிருக்கணும், உன் வீடு எப்படி, உன் தகுதி எப்படி, நீ என்ன மாதிரி சாப்பாடு போடுவேன், எல்லாமே எனக்கு தெரிய வேணாமா? இவர் கொஞ்சம் இமேஜின் பண்ணி கூட சொல்லலாம், நாங்கள் சிரிக்கணுங்கிறதுக்காக. பட் அவர் சொல்லும்போது நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். இது ஒரு சம்பவம். நான் என் வாழ்க்கையில் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். கோயம்புத்தூரில் குடியிருக்கும்போது நான் மாடி வீட்டில் இருக்கேன். வாசலில் கீழ் வீட்டில் ஒருத்தர் யாசகமே கேட்குறாரு. ரொம்ப வறுமையாக பசியில் கண்ணெல்லாம் உள்ளே போய் அவருடைய தோற்றம் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டு கீழ் வீட்டில் இருந்தவங்க நார்த் இந்தியன்ஸ். அவங்க இவர் கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க, உள்ளே போய் பசிக்குது ஏதாவது கொடுங்கன்ன உடனே சப்பாத்தி கொண்டு போட்டாங்க. போட வரும்போது இவர் திடீர்னு பார்த்து, சப்பாத்தியா அப்படின்னார். ஆமாம். எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டார். இப்போ இவருக்கு கொண்டு வந்தது திருப்பி கொண்டு போகிறதா உள்ள அந்த வீட்டில் தடுமாறுறாங்க அவங்க. இவர் சொல்கிறார், எடுத்துன்னு போங்க அப்படின்னார். சப்பாத்தி மனுஷன் திம்பானான்னார். நீ என்ன நல்ல சப்பாத்தியாக போடுவேன், நேற்றுக்கு போட்ட காஞ்ச சப்பாத்தி போடுவேன், பல்லெல்லாம் போயிடும், ஐயே சேச்சா அப்படின்னார். இப்போ மேலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த ஆள் வசதியாக இருந்து வாழ்க்கையில் நொடிச்சு போயிருக்காரு. சரி அதாவது கொடுக்கலாமே உள்ளே திரும்பி அப்போ என்னுடைய மனைவிட்ட கேட்குறேன் நான் பின்னாடி. அவங்க அம்மா இட்லி நம்ம காலம்பரை சாப்பிட்ட இட்லி இருந்தால் கொடு, அவர் கீழ் வீட்டில் சப்பாத்தியை வானான்றாரு, இட்லி இருந்தால் கொடு அப்படின்னு. என் ஒய்ஃபும் அதை பார்த்துட்டாங்க, அவர் என்ன பண்ணாருங்கிறத பார்த்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஏங்க நம்ம இட்லியை கொண்டு போய் அவர் வானானா நமக்கு அவமானமாக போயிடும், அவர் வாங்கிக்கிறாரான்னு கேளுங்க. அதாவது அவமானம்னா எனக்கு இருக்கட்டும், வாங்கிக்கிறாரா கேளுங்க அப்படி. நான் மேலே கேட்டேன், பெரியவரே இட்லி இருக்குது சாப்பிடுவீங்களா? அவர் மேலே நிமிர்ந்து பார்த்து கேட்குறாரு, சட்னி இருக்குது தொட்டுக்கிறதுக்கு? நான் கேட்டேன், உள்ள சட்னி இருக்கான்? இல்லை காலி ஆகிப்போச்சு அப்படின்னு. சட்னி இல்லாமல் எப்படி திங்கிறது அவர் கேட்குறாரு. மிளகா பொடி வேணாம், நமக்கு ஒத்துக்காது. சாம்பார் இருக்குதான்னார். சாம்பார் எல்லாம் இருக்காது, ஹோட்டலில் இது சாம்பார் சமையல் இனிமேல் தான் ஆகணும். சாம்பார் முன்னாடி வச்சுருக்க மாட்டாங்களா? சட்னி இல்லை சாம்பார் இல்லை, இட்லி இறந்திங்கிறது. அவர் அப்படி பேசுகிறார். நான் கோவப்படலை, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் வாழ்ந்து நொடிச்சு போனவர். திடீர்னு ஏதோ ஒன்று அவரை ஏழை ஆக்கிடுச்சு. நேராக என் சட்டை பேக்கெட்லேருந்து 10 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் நேராக கொடுத்து உங்களுக்கு எங்கே முடியுதோ அதை சாப்பிட்டுங்க. நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. எதுக்கு சொல்ல வரேன், பரம்பரை ஆண்டியா பஞ்சத்தாண்டியாங்கிறது ஒரு சாதாரண சொலவடை மாதிரி தெரியும். இல்லை, மனிதர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு பெரும் கதைகளை அது நமக்கு புலப்படுத்தும். அனுபவம் எல்லா துறையிலும் அதிக வெற்றி தரும் என்பதை, அந்த தொழிலில் கூட வெற்றி தரும் என்பதற்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ். ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முத்திரையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தை ஒரு அடையாளம்.